ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் காலகம் விசஸ் வட்டத்திக்கோட்டை. இதில் டாஸ் ஒன்று வட்டத்திக்கோட்டை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. காலகம் வந்து பேட்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ண ரூபன் ஸ்டேகின் நியூ பேட்ஸ்மேன். முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க. பாடி அட்டாக் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி டாட் பாலா மாதிரி டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க ரூபன். செகண்ட் ஒன் ஏறி கமிட்டே இருந்தாங்க. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளியிருக்காங்க கூட சொல்லலாம். பவுண்டரிக்கான வாய்ப்பா ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இங்கே ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லோயராக தூக்கி போட்டாங்க. பிகின் தி ஸ்டம்ப்ஸில் பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓப்பனில் போயிருக்கு. ஃபீல்டர் ரியாக்ட் பண்ணாங்க, ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து அப் டு அகைன் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலரை குயிக்கராக வந்திருக்காங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால் ஒரு நாளுக்கு அப்புறம் டாட்டை பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ரூபன். லாஸ்ட் 2 more செகண்ட் ஓவர். லாஸ்ட் 2 more லோட்டா சகனிங் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் அடிக்கப்பட்ட பந்து ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. கண்டிப்பா சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு அவுட் சைட் எஜ்ல பின்னாடி நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். டாட் பால் லாஸ்ட் டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க ரூபன். இதில் 20 ரன் அடிக்காங்க காலகம். 2 ஓவர் ஸ்டார்ட்னா முத்து. இதோட ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் ஏறி கமிட்டே நின்னாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஐந்திரவ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தரையோட தரையா குயிக்கராகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா லைனில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே ரெண்டாம் மாதிரி இருக்குது. ஈஸி 2 ஏரி கமிட்டை பெரிய சுற்றுக்கு போனாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோ ஏறிங்க பவுலர் வந்து தரோட தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் ரன்னிங் பிடின் குயிக்காக தான் 2 கிடச்சிருக்கும். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து அகைன் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. பவுலரே போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ணி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பிடின் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் லோட்டாஸா கனெக்ட் பண்ணி லாங் ஆன்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் அண்டர்ல போய் நல்லாவே கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க. விக்கெட். நல்லா அடி இந்த பேட்ஸ்மேன். இப்போ ஆட்டம் வந்து வெளியே 24 அடிக்காங்க. இந்த ஓவரை 4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் அப் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் ஹரிஸ். ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பினாங்க. ஸ்ட்ரைட்டாகவே த பாடி அட்டாக் டாட் பாலா மாதிரி இருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அகைன் டிஃபெண்டுக்கு போனாங்க. நான் ஒரு 9 லென்த் பவுலர் வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்சடிக்க முடியாத காரணத்தினால இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் சுகு. பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணி சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே த ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ப்ரீ ஷாட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்ட் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். அம்பே டிசிஷன் கேட்போம். மரத்தில் பட்டிருக்கு. 6 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி பவுண்டரி தான் கால் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி. ஸ்டேகிங்கில் முத்து, நான் ஸ்டேகிங்கில் சுகு. அடுத்த பந்து அகைன் தப்பான பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பாலாக மாதிரி இருக்கு. கம்பேக் கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை. லாஸ்ட் 1 more ஏரி கமிட்டே இருந்தாங்க. அப் டு அகைன் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரே போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க யங்ஸ்டர் முத்து. 4 ஓவர் முடியல 30 ஆடி இருக்காங்க காலகம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராஜேஷ். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே இன்சைட் எட்ஜ் பிகின் தி ஸ்டம்ப்ஸ்ல நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கமிட்டே இருந்தாங்க. பிகின் தி ஸ்டம்ப்ஸ்ல லோட்டாஸா கனெக்ட் பண்ணி தள்ளிட்டாங்க. பவுண்டரியும் போயிருக்கிறா. பவுண்டரி. இதோ முத்து பேட்ல முதல் பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. லெக் ஸ்டம்பை பதம் பார்த்துருக்கு. விக்கெட். நல்லா அடி இந்த முத்து. இப்போ ஆட்டம் எழுந்து வெளியே கடைசி 3 இந்த தடவை ஏரி கமிட்டையே நின்னாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டைம் கூட விக்கெட். விக்கெட் என்ற முறையோட கடைசி 2 டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து கூட பந்து இந்த தடவை லேட் கிட்டுக்கு போனாங்க. கிக்கராக வந்திருக்கு. அம்பேர் கால் வைடான்னு பார்ப்போம். நிற்க வச்சு எண்டு மாதிரி இருக்காங்க. என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். அந்த என்ன ஒரு ரன் அவுட் ப்ளஸ் வைட். லாஸ்ட் 2 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாஸா போயிருக்கு. லாங் ஆப்ல 6 சுகு பேட்டர் முதல் 6 இப்படியே ஒரு 6ல டார்கெட்டை கூட கொண்டு போயிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே சுகு. லாஸ்ட் 1 more அகைன் ஸ்டெப் டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டெக்கனான்னு பார்த்தா கேப்ல போய் டிராப் ஆயிருக்கு. ரன்னிங் விட்டு ரன் ஓடிட்டாங்க ஆல்ரெடி.
மூணாவதுக்கான காவல் இருந்திருக்கு. அங்கே நல்ல த்ரோ, லேட் பிக்கப் இங்கே கீப்பர்லேருந்து EC3 அட்டாஸ் இந்த மூணோட இன்னிங்ஸை ஓடிக்கிறாங்க. காலகம் 36 அப்படின்ற டார்கெட்டில் ரூபன் மற்றும் சுந்தர் ஸ்ட்ரைக்கில், ரூபன் ஆன் ஸ்ட்ரைக்கில் சுந்தர். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா முத்து முதல் பால் டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. முத்தான முதல் பந்து முத்துகையிலிருந்து. செகண்ட் ஒன் ஏரி கமிட்டை மிட் ஆஃப்ல வாய்ப்பு இருக்கும் பவர் பிளே கிடைச்சதுனால பால் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காங்க. ரன் இப்படின் EC2. அடுத்த பந்து இந்த தடவை கட்ரு பால் ட்ரை பண்ணா நினைக்கிறேன், வெளியே போயிருக்கு. ஒயிட் கன்ஃபார்ம். அடுத்த பந்து ரீபோல் சுவிட்ச் திரும்பினாங்க குவிக்கரா, நல்ல ஒரு லேண்ட் தைங்க பவுலர் இருந்து டாட் பால். அடுத்த பந்து அப் டு அகைன் இறங்கி போனதை பார்த்து தெளிவாக கொடுக்குறாங்க. அந்த முன்னாடியே நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா மிஸ்ஃபீல்ட் ஆகி பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி 4 ஓட்டங்களை பெறுகிறார். ரூபன் வாட்ல இருந்து முதல் பவுண்டரி. அடுத்த பந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இன்சைட் எட்ஜ்ல போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் கீப்பர் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு. லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட கடைசி ஒன்று ஸ்டெப் பண்ணி போனாங்க. பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி பார்த்தா பவுலர் தலைக்கு மேலே டேரெக்டாக அந்த விக்கெட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. சிங்கிள் லாஸ் இந்த சிங்கிளோட இங்கே ஓவர் முடிச்சிருக்காங்க முத்து பவர் பிளேயோட. முடியல 9 ரன் ஆடிருக்காங்க. அந்த 4 ரன் கண்டிப்பாக சேவ் பண்ணி போட்டுருக்கலாம். 9 ஸ்டார்ட்னா ஹரி பவுலிங் இல்லை. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஏரி கமிட்டே பெருசுல போனாங்க. லெக்ல போட்டு தான் போயிருக்கு பிகின் ஸ்டம்ல. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் டீம் EC2. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸா கனெக்ட் பண்ணி தள்ளிட்டாங்க. கிட்ட கேப்ல போயிருக்கு. ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல டேக்கன்னு பார்த்தா அண்டர் போய் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் கேட்ச் ட்ராப் பண்ண காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் இந்த தடவை மாட்டிக்கலாம் நினைக்கிறேன். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போல கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. அகைன் கேப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. 2 கிடைச்சிருக்கு. EC2. அப் டு அகைன் இதுல வித்தை குடுக்காத பந்து வச்சு கீப்பர் நல்லாவே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இங்க டாட் பாலா மாறிடும் கண்டிப்பா. டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர். இந்த ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. நாங்க கேட்ச் ட்ராப் ஆகி 6 மாதிரி நினைக்கிறேன். ஃபிளாட்டா ஒரு 6 வந்திருக்கு. ரூபன் பேட்ல இருந்துருங்க. இந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 குவிக்கரை கொண்டு வந்திருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே ரூபன் முடியல 22 அடிக்காம வட்டாத்திக்காடு. இந்த தடவை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தேர்ட் ஸ்டார்ட் பண்ண முத்து முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. முத்தான முதல் பந்து இந்த ஓவர்ல கிடைச்சிருக்கு முத்து கையில இருந்து. அடுத்த பந்து இந்த தடவை ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி கட்டுக்கு போனாங்க. குவிக்கரை வெளியே போயிருக்கு. வைட். அடுத்த பந்து ரீபால். இந்த தடவை ஸ்லோயரில் மாட்டிக்கலாம் நினைக்கிறேன். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் எடுக்க முடியுமா? கேப்பில் தான் போயிருக்கு. 2 பவுன்ஸில் ஃபீல்டர் இன்னும் பாலை ஸ்டாப் பண்ண. ரன்னிங் இப்படின்னு ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 ரன்னுக்கான காலும் இருந்திருக்கு. EC3. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. பிகைன் ஸ்டம்பில் வச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிருந்தா நினைக்கிறேன். குவிக்கராகவும் போயிருக்கு. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் பால் குவிக்கரை ரியாக்ட் ஆனாங்க. ரன்னிங் இப்படின்னு 2 நினைக்கிறேன். EC2. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சில் தெளிவான கனெக்ட் இருக்கு. ஃப்ளாட்டாகவும் போயிருக்கு. 6 4 தெரியல. காம்பவுண்ட் தடுத்துருக்கு. 6 ரூபன் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில் ஸ்டாண்டர்ட் 2 கொடுத்துருக்காங்க. போன பாடு இந்த தடவை மெடிவிஸ்டிக்காக பதம் பார்த்துருக்கு. விக்கெட். ரூபன் இப்போ ஆட்டமானது வெளியே. ஓவரோட கடைசி 1 ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி இருக்க பார்த்தாங்க. பையன் ஸ்டெப்ல மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் கூட விக்கெட். இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் முத்து முடியல 30 ஆடி இருக்காங்க. வட்டத்திக்காடு இங்கே மீதமுள்ள 12க்கு 16 சம்திங் ஆடணும். 12க்கு 16 அப்படிங்கல யங்ஸ்டர் முதல் பாலே டாட் ஓவர் ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மீதமுள்ள 11க்கு 16. அடுத்த பந்து அப் டு அகைன் வந்து ஆஃப் ஸ்டம்பர் கிளியராக பதம் பார்த்துருக்கு. விக்கெட். 10க்கு 16. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் புட் பண்ணி போனாங்க. கேப்லையும் பேருக்கு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி மீதமுள்ள 9க்கு 11. வந்து ரீஜன்ல 1 பவுன்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் 2 கிடைச்சிருக்கு. EC2. சும்மா இருந்துச்சு ஓவர். அகைன் சும்மா சொல்லிட்டு கேப்ல தான் எடுத்து தான் விட்டாங்க. கேப்லையும் பிளேஸ் ஆயிருக்கு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் மிஸ் பண்ணி பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் இப்படின்னு 2 கிடச்சிருக்கு. பேக் டு பேக் ஹேண்ட்ஸ் 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே கீப்பர் மிஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஒவ்வொருத்தரோட 3ஆவும் மாறி இருக்கு. EC3.
ஓவர் இருந்துச்சு ஓவர். அடுத்த ஓவர் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்து விட்டாங்க போய் இந்த ஸ்டம்ப்ஸில். அதனால் ஸ்டாப் ரன்னிங் விட்டின் 2. அட்லாஸ் இந்த 2 இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 6க்கு 5. பாலை விட ரன் கம்மியாக தான் இருக்குது. மேட்ச் எப்போ வேணால் மாறும். பவுலிங் சைடாக பேட்டிங் சைடான்றதை பார்ப்போம். 6க்கு 5. முதல் பாலே ஒய்டு. மீதமுள்ள 6க்கு 4. 6க்கு 4. ஸ்டெப் பண்ணி பெரிய ஸ்டலுக்கு போனாங்க. இந்த தடவை டாட் பாலாகவும் மாறி இருக்கு. போன பால் ஒரு ஒய்டை பதிவு பண்ணாலும் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர். மீதமுள்ள 5க்கு 4. ஸ்டெப் பண்ணி டாஸ் பாலை போனாங்க. கேப்லையும் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பண்ணி நல்ல த்ரோ. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். பேக்கப் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். மீதமுள்ள 4க்கு 3. விட்டு கட்டுக்கு போனாங்க. பவுலர் வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஸ்டாப் கூட சிங்கிள். மீதமுள்ள 3க்கு 2. மீதமுள்ள 3க்கு 2. ஐயரி கமிட்டாக டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் பால் குயிக்காக ரியாக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். சிங்கிள். மீதமுள்ள 2க்கு 1. மேட்ச் ஆல்ரெடி இங்கே ட்ராவ் ஆகிருக்கு. லாஸ்ட் 2க்கு 1. கட்டுக்கு போயிட்டாங்க. ஃபீல்டர் தடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க.